ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மெடிக்கல் கோடிங் சம்மந்தமாக ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கப்படுற கேள்விகளும் அதுக்கான பதிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்மளோட பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மெடிக்கல் கோடிங்கில் லீவ்ஸ் அண்ட் ஒர்க்கிங் டேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் கோடிங் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வீக்லி 5 days ஒர்க்கிங் இருக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டே கம்பல்சரி லீவ் விட்டுருவாங்க. சில ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் சாட்டர்டேஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி கூப்பிடுவாங்க. இன்னும் சில ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மந்தில் கடைசி சாட்டர்டே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 நாள் ஒர்க்கிங்கு, 2 நாள் லீவ் இருக்கும். செகண்ட் கொஸ்டின், மெடிக்கல் கோடிங் லேர்ன் பண்ண எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மெடிக்கல் கோடிங் இன்ஸ்டிடியூட்ஸ் பொதுவாக 6,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்ஸை பொறுத்து டிஃபர் ஆகும். மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் போய் நம்ம மெடிக்கல் கோடிங் கற்றுக்கிட்டு தான் மெடிக்கல் கோடிங் ஃபீல்டுக்குள்ளார என்டர் ஆகணும்னு சொல்லிட்டு எந்த வித கட்டாயமும் கிடையாது. நான் ஏற்கனவே சில வீடியோஸில் சொன்ன மாதிரி, உங்களுக்கு அனாட்டமி, ஃபிசியாலஜி அண்ட் பேத்தாலஜியில் குட் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக டைரெக்டாக கம்பெனிக்கு போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிடலாம். உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு மெடிக்கல் கோடிங்கை பற்றி தெளிவாக சொல்லி தருவாங்க, சேல்ரி கொடுத்து. தேர்டு கொஸ்டின், சர்டிஃபைட் கோடர்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. மெடிக்கல் கோடிங்கில் சில ப்ரொஃபஷனல் க்ரெடென்ஷியல்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நம்ம எப்படி டிகிரி முடித்தோம்னா பிஎஸ்சி, எம்எஸ்சின்னு சொல்லி க்ரெடென்ஷியல் கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி மெடிக்கல் கோடிங்கில் சிபிசி, சிஆர்சி, சிஐசி, சிஓசி இன்னும் எக்ஸெட்ரா நிறைய க்ரெடென்ஷியல்ஸ் இருக்குது. அதை நம்ம ஏர்ன் பண்ணணுன்னா நாம் எக்ஸாம் எழுதி அதை கிளியர் பண்ணணும். ஸோ அந்த க்ரெடென்ஷியலை ஹோல்ட் பண்ணியிருக்கிற மெடிக்கல் கோடர்ஸை தான் சர்டிஃபைட் கோடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த்து கொஸ்டின், மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் கொடுக்குற இன்ஸ்டிடியூட்ஸ் பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சில ஆர்கனைசேஷனோட டைப் வச்சுருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கு நம்மளோட ப்ரொஃபைல்ஸை ஷேர் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் ட்ரைனிங்கில் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செலக்டாக இல்லை செலக்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாப் வாங்குறது முழுக்க உங்களோட கையில் தான் இருக்குது. 5வது கொஸ்டின் என்னென்னு கேட்டிருந்தீங்கன்னா, மெடிக்கல் கோடிங் கெரியர் டையிங் கெரியரா, ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா கோடர்ஸ்க்கு ஜாப் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா, கண்டிப்பாக இல்லை. அதாவது ஆட்டோமேஷன் ஆல்ரெடி நிறைய ப்ராசஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதை ரீசெக் பண்ணுறதுக்கு கோடர்ஸ் கண்டிப்பாக தேவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோடிங்கிறது என்னென்னா, ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணி என்னென்ன சர்வீசஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமோ அதை கோட் பண்ணுறது தான் ஒரு கோடரோட வேலை. இதையெல்லாம் ஒரு மிஷினால் அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக 100% அக்யூரசி கொடுக்குறதுன்றது முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்ட்டே ஆனாலும் மெடிக்கல் கோடிங் ப்ரொஃபஷனுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லவே இல்லை. மெடிக்கல் கோடிங் சம்மந்தமான உங்களோட கேள்விகளுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் சில கொஷின்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இனி வர வீடியோவில் நான் அதுக்கான ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான குவரிஸ்க்கு ஆன்சர்ஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.